கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வரைக்குமே எல்லாரும் இதே தான் சொன்னாங்க. என்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிட்டாங்க, விபி ஜிஎம்னு எல்லாரும் வரிசையாக பேசினாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஒரே விஷயந்தான், இதில் ரீசென்டர் ஆகாதுங்க, அவ்வளோதான், இங்கே வண்டி இவ்வளோ தான் அப்படின்ட்டாங்க. இன்ஃபர்மேஷனை நான் இப்போது ஆணித்தரமாக சொல்கிறேன். புதுசாக யாராவது எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டியரிங் வீல் ரீசென்டர் ஆகுது 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் சஞ்சயும் ஒரு வீக்கெண்டு ட்ரைவ் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம். சனிக்கிழமை சாயந்தரம் வேலந்தாவளம் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. இது ஒரு புது ரூட்டு. சஞ்சய் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது கிடையாது, அதனால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம கார் எடுத்து 2 மாதம் ஆகுது, 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம். 2300 சொச்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். நமக்கு இதில் சில ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காரில் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன், அதையும் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சிருக்கோம். அதை பற்றியும் கூட அப்படியே பேசிகிட்டே ட்ரை பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம வந்து பாலத்துறைக்கிட்ட வந்துட்டோம். பாலத்துறையில் தான் இருக்கோம். கம்ப்ளீட்டாக தோண்டி போட்டிருக்காங்க. இப்போ இந்த லாரி ரைட் சைடில் திரும்புது பார்த்தீங்களா? அப்படியே போனீங்கன்னா திருமலையம்பாளையம் போய் அப்படியே நீங்கள் வந்து அந்த சைடு அப்படி கூட போய் வேலந்தாவளம் போகலாம். இன்னொரு ரோடு, அருமையான ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வெளியே தான் இன்றைக்கி வந்து நம்ம வேலந்தாவளம் போக போகிறோம். ஜென்ரலாக எல்லா வண்டியும் அப்படி தான் போகும். இது வந்து பல்லடத்துலேருந்து வரக்கூடிய வண்டிகள் வந்து லாரி பர்டிகுலர்லி இந்த ரோடை எடுப்பாங்க. இன்னும் தோண்டாமல் வச்சுருக்காங்க. பர்டிகுலர் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் அந்த பைப் லைன் போகுது, அந்த கேஸ் லைன் போகுதுங்க, அதுதான் தோண்டி வச்சுருக்கிறாங்க. ரைட்டு. ஸோ இந்த பாலத்தூர் இந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இதுலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி போவோம். அப்படியே போனோன்னா நாச்சிபாளையம் வந்துடும். நாச்சிபாளையம் போகாமல் இங்கேருந்து நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணுறோம். இந்த லாரி வருது பாருங்கள் ரைட் சைட்லேருந்து, அதில் தான் போக போகிறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ரைட். நல்லா ஒரு சன்செட் ஆகக்கூடிய ஒரு டைமுங்க, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸை பற்றி பேசிடலாம். நம்ம வந்து அம்பாள் ஆட்டோ ஹவுஸில் தான் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். இதில் ஆப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் புக் பண்ணும்போது ஆப்பில் அப்ளை பண்ண முடியலங்க. பாப்பா பார்க்கவே இல்லை அந்த பாப்பா. ரைட். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியலைங்க. வாங்க 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 வாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியல. ஐ மீன் ஆப்பில் அப்ளை பண்ண முடியல. வெப்சைட்டில் போய் தான் நான் வந்து புக் பண்ணேன். அப்போது அவங்களே வந்து பிக்கப் ட்ராப் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்லி எனக்கு நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நமக்கு ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம வீட்டு பக்கமாகவே இருக்குது. அதாவது குனியம்புத்தூர் போகிற வழியில் கோவைப்புதூர் பிரிவில் இருக்குது. அதை தாண்டி தான் வந்து அம்பாளுடைய சர்வீஸ் சென்டர் இருக்குது, குனியம்புத்தூர்லேயே இருக்குது. விகே புதூர் நினைக்கிறேன், டு பி ப்ரெசைஸ். இவங்க அங்கேருந்து வந்து வீட்டில் வந்து வண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் வண்டியை சர்வீஸ் பண்ணி திருப்பி கொடுத்ததுக்கு எனக்கு சார்ஜே பண்ணலைங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்லி 0. ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் பிக்கப் ட்ராப் சார்ஜஸ் மட்டும் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்க்கு. இன்னும் நான் வந்து ஹியூண்டாயில் செகண்ட் சர்வீஸ் பண்ணலை. இன்னும் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கு இன்னும் டைம் வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செகண்ட் சர்வீஸ் பண்ணணுமா பண்ணலையா? பண்ணலை. ரைட், ஓகே. ஸோ அது வந்து 7000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. செகண்ட் சர்வீஸ் இன்னும் பண்ணாமல் தான் இருக்கிறோம். ரைட். ஸோ சர்வீஸ் வந்து நல்ல ஃபஸ்ட்டு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, ஃப்ளூயிட் லெவல்லாம் செக் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நம்மகிட்ட கேட்பாங்க. நம்மகிட்ட ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா அப்புறம் ஜஸ்ட் வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி நீட்டாக கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க எப்படி சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஆப்பில் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய சர்வீசஸ்லாம் நம்ம அதில் புக் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகுது, அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. மாருதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்போ இம்ப்ரெசிவாகவே இருந்தது, நல்லா தான் இருந்தது. ரைட்.
இது ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸை பொறுத்த மட்டும். அடுத்து நம்ம காரை பற்றி வருவோம். கார் வந்து நம்ம இதை நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. கார் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டோம். பட் ஒரு நாள் ஃபுல்லாக சர்வீஸ் சென்டரில் ஷோரூமில் உட்காந்துருந்தேன் நான். அம்பாள் ஆட்டோஸ் இருக்கு, சாரதாம்பாள் ஆட்டோஸ் இருக்குது இல்லைங்களா, ராமநாதபுரம் பிரான்ச். அங்கே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து தான் புக் பண்ணியிருந்தேன். அதில் என்ன டிஸ்கஷன் மெயினாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டியரிங் வந்து ரீசென்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கார் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த டெஸ்ட் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோவையும் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம், எஸ்ப்ரெஸோவும் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு 2 தான் ஆப்ஷனில் வச்சுருந்தேன் நான், 2ல் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது 800 ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இந்த வண்டி, சின்ன வண்டி நமக்கு வேணும். அது வந்து எஸ்ப்ரெஸோவா இல்லை ஆல்டோவா அப்படிங்கிற ஒரு மாரல் டிலமாவில் இருந்தோம். ஸோ 2ஐயும் ஓட்டி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஆல்டோவுடைய ஸ்டீரிங் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவங்க வந்து இது இப்படி தான் இருக்கும், ஆல்டோ எஸ்ப்ரெஸோலாம் வந்து ஸ்டீரிங் ஃபீட்பேக் வந்து சுமார் தான், ஜென்ரலாகவே வந்து மாருதியோட ஸ்டீரிங் ஃபீட்பேக் சுமார் தான், திருப்பிலாம் ரீசெண்ட் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி அடித்து சொல்லிட்டாங்க. ஸோ கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வரைக்குமே எல்லோரும் இதே தான் சொன்னாங்க. என்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிட்டாங்க, விபி ஜிஎம்னு எல்லோரும் வரிசையாக பேசினாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஒரே விஷயந்தான், இதில் ரீசெண்ட் ஆகாதுங்க, அவ்வளோதான், இங்கே வண்டி இவ்வளோ தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானே யோசித்தேன், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர், இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிடுவோம். நான் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டடி பண்ணேங்க. அதிலெல்லாம் ஒரு சில வீடியோஸில் ரீசெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸ்டியரிங் வீல், ஒரு சில வீடியோஸில் இல்லை ஆகிறதில்ல அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர்லாம் வந்து போட்டிருக்காரு, நான் சர்வீஸ் விட்டேன், சர்வீஸில் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படியும் வேறு ஒரு சில வீடியோஸ்லாம் போடுறேன். அதெல்லாம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஷோரூமில் சொன்னேன். அப்போ அவங்க வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவும் கூடாது, ஃபேக்ட்ரி செட்டிங்ஸில் என்ன இருக்கோ அதே இதுதான் வச்சு டியூன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது, மேபி அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆன்சர் இருந்தது. நான் அதனால் அதை ஒரு 2 மனசாக தான் இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆல்டோவா எஸ்ப்ரெஸோவா அப்படின்னு. கண்டிப்பாக எஸ்ப்ரெஸோ தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து எடுத்துட்டேன், புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் நம்ம நிறைய ஓட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டியரிங் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. கரெக்டாக 20 to 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது அது ரீசென்டர் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்கிட்ட சொல்லலை, மேபி அவங்களுக்கு தெரியவே இல்லை. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதுதான். என்ன ஒரு அழகான கிராமம் பாருங்கள், இல்லை என்ன உருடாது, ஊர் பேருந்து போட்டிருந்தாங்களா, நான் பேசிகிட்டு இருக்கிற மொத்தத்தில் கவனிக்கலை. போனால் போர்டு வீடு வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறதே ஒரு அழகு தான். அந்த போர்டு வச்சுருக்காங்க. ஓ, இந்த பச்சாப்பாளையமாடா, பச்சாப்பாளையம், எஸ் டாகி. ஸோ வேர் வி ஆர், என்ன பேசிகிட்டு இருந்தோம், ரீசென்ட்ரு, ரைட். ஸோ அப்போ 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது ரீசென்டர் ஆகுதுங்க, இஷ்யூஸ் இல்லைங்க, ஓட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை நான் இப்போது ஆணித்தரமாக சொல்கிறேன். புதுசாக யாராவது எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டியரிங் வீல் ரீசென்டர் ஆகுது 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது. இப்போ நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டேஷனரிலே இருக்குது, நீங்கள் வந்து யூ டர்ன் போடுறீங்க அப்படின்னா அப்போத்து ரீசென்டர் ஆகிறது கிடையாது. ஹுண்டாயிலலாம் ஆகும், ஹுண்டாயிலலாம் நமக்கு ஸ்டியரிங் வீடு பயங்கரமாக ஃபீட்பேக் இருக்கும், அந்த மாதிரி ஆகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து கர்வ்ஸ் எல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இருக்குது, அதிலெல்லாம் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ இது வந்து அவங்க சொல்லாத விஷயம் நான் சொல்கிறேன், ரைட், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்கக்கிட்ட நான் வந்து சேல்ஸ் பர்சன்ட் இதை பற்றி சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், வீடியோவில் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சரி, இப்போ பாருங்கள், இப்போ கூட வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க, ரிட்டர்ன் வர ட்ரை பண்ணுது, சென்டருக்கு வர ட்ரை பண்ணுது, ரைட், தட்ஸ் எ குட் ஃபீலிங். இது ஸ்டியரிங் ஃபீட்பேக்கை பொறுத்தது. அடுத்தது என்ன இருந்திருக்கலாம், இதில் வந்து எனக்கு சில ஃபீச்சர்ஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு அனாயிங் ஃபீச்சர் ஒன்று சொல்லிடுறேன், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப். இந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து ஐயோ ரொம்ப படுத்தி எடுக்குது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிக்னலில் போயிட்டுருக்கீங்க, ஒரு செகண்ட் பிரேக் போட்டிங்கன்னா கூட அது ஆஃப் ஆகிக்குது. அதுக்காக அது டிசைன் பண்ணப்படலை அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், அந்த மாதிரி இது பெர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணிக்கலாமா, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை ஆஃப் பண்ணிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது பிடிக்கல, அந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து எனக்கு பிடிக்கல. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். மாருதி வெஹிக்கிள் ஓன் பண்ணுறீங்கன்னா அந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
அப்புறம் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மற்றபடி வண்டியில் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கில் இருக்கோம், ஆட்டோமேட்டிக்கில் பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம் அப்படிங்கிற என்னோடய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். டிபிஎம்எஸ் இருந்திருக்கலாம், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருந்திருக்கலாம், ரொம்ப ஹேண்டியாக இருந்திருக்கும். அப்புறம் டேக்கோமீட்டர் கொடுக்கலைங்க, டேக்கோமீட்டர் கொடுத்துருக்கலாம். டேக்கோமீட்டர் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல, அதில் என்ன காஸ்ட் கட்டிங் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து எசென்ஷியல் திங்ஸ், அது கண்டிப்பாக இருக்கணும். இது ஆட்டோமேட்டட் வேரியண்ட்டு, லோயர் கியர்ஸில் வந்து நல்லா ரைஸ் ஆகுது. இப்போது எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா புது வண்டியை வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆர்பிஎம் கம்மியாக வச்சு ஓட்டுறதுங்கிறது அட்வைசபிள். எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் மேபி இந்த ஆர்பிஎம்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ணுவாங்க. பட் புதுசாக ஓட்டுறவங்க, ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை செகண்டரி காராக யூஸ் பண்ணுறோம், ப்ரைமரி காராகவே அதை நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து புதுசாக கார் எடுக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக முக்கியம், சரிங்களா? ஸோ அதனால் டேக்கோமீட்டர் கொடுத்துருந்துருக்கலாம், அது வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதே மாதிரி வண்டி எடுத்த புதுசில் ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செஞ்சது. லோயர் கியர்ஸில் பர்டிகுலர்லி ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்கும்போது அப்படியே ஒரு இடிச்சு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை புதுசாக ஓட்டுற இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுற மக்களுடைய ஃபீட்பேக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னென்னு சொல்கிறேன். புதுசாக ஓட்டும் போது நம்ம வந்து ஆக்சலரேஷனாக இருந்தாலும் சரி, பிரேக்காக இருந்தாலும் சரி, பொத்து அப்படியே மெதுவாக ஓட்டுவோம். அப்போ வந்து அந்த டியூனிங் வந்து கரெக்டாக உட்கார்றதில்ல, கரெக்டாக வேலை செய்கிறதில்ல. பிரேக் அமுக்கும்போது கச்சின்னு உட்கார்றது, இல்லை ஆக்சலரேஷன் அப்படியே மெதுவாக கொடுக்கும்போது ஃபஸ்ட் கியர்லேயே இழுத்துக்கிட்டே போகிறது, அதெல்லாம் நடக்குது. ஒன்ஸ் வந்து வண்டி நம்ம கூட பழகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த்தில் ட்ராவல் பண்ணி போகும்போது, அதாவது வண்டியை நம்மளும் ஒரே வேவ்லென்த்தில் போகும்போது அது ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே ஸ்மூத்தாகிடுது, ப்ரீஸாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரீஸ் தான் வண்டி ஓட்டுறது. இப்போல்லாம் அந்த லாகிங் எங்களுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு தான் பண்ணுறோம் வண்டி ஓட்டும்போது. ஆரம்பத்தில் வந்து எனக்கு பக்கம் தான் இருக்கும், அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கும்போது ஐயோ இழுக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்பவுமே என்ஜாயபுளாக இருக்குது. டேய் சஞ்சய், உனக்கு என்னடா தோணுது? நல்லா இருக்குது. இப்போ ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரி உனக்கு இழுக்கிற ஃபீலிங்லாம் இருந்ததா? அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது அப்படி கியர் மாறுறதெல்லாம் தெரிஞ்சிச்சா? ஆரம்பத்தில் தெரிஞ்சது. இப்போ வந்து இது இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஓகேவாக தான் இருக்குது. அதுதான் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குறேன், நார்மலாக போயிட்டுருக்கு, ஒரு மேனுவல் கார் ஓட்டுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த ஏரியா பேர் வந்து மாஸ்தி கவுண்டன்பதி. இதுக்கப்புறம் வந்து குமிட்டிபதி வரும், அதுக்கப்புறம் வேலந்தாவளம் வந்துடும். ரொம்ப ஒரு அருமையான கிராமங்க, என்ன ஒரு அழகான கிராமம். நம்ம ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு, அவர் ஊர் இஸ் த பெஸ்ட்டுங்க. தெய்வங்களா இந்த ஏரியாலெலாம் தோண்டிடாதீங்க, இப்போ இதையாவது விட்டு வைங்க. தோன்றது கூட பரவாயில்ல, தோண்டினாங்கன்னா திருப்பி ப்ராப்பராக மூட மாட்டேங்கிறாங்க, சும்மா மண்ணை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க. அது டவுன் பிளானிங் வந்து அது வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறத அதை காட்டுது. டவுன் பிளானிங்கில் தான் தெரியும், டவுன் பிளானிங் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தப்புனா மாற்றுங்க, கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் வந்து யார் தோண்டுவாங்க. இப்போ பிஎஸ்என்எல் தோண்டுவாங்க, அடுத்து ஏர்டெல்காரங்க தோண்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த கேஸ் கம்பெனிஸ் தோண்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுக்குலாம் வந்து ஒரே நேரத்துலேயே வந்து ஸ்லாட் கொடுத்து அந்த இதிலே எல்லாம் பண்ணி முடிச்சிருங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு இவங்க தோன்றுறாங்க, மூடிட்டு போகிறாங்க, திருப்பி பின்னாடியே வந்து இன்னொருத்தவங்க வந்து தோன்றுறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் இதை தான் பார்த்துட்டே இருக்கோம் கோயம்புத்தூரில். எந்த ரோடுமே உருப்படியாக இல்லை, எல்லா ரோடுமே டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லான லைஃப். ஒரு அழகாக ஒரு வீடு இருக்குது, தனியாக பண்ண வீடு, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ரைட். ஸோ இப்போது அடுத்து நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டட் கியரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் வந்து நம்ம ஒரு வீடியோவே போட்டோம், எஸ்ப்ரெஸோ மலை ஏறுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டோம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எஸ்ப்ரெஸோவில். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சரி, அதை கேப்பை நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டோம். ஒரு மேனுவல் கார் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஏறுமோ அதுக்கு எந்த வகையிலும் இது குறைஞ்சது கிடையாதுங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸாக, எந்த ஒரு ஒரிஸும் இல்லாமல் அது பாட்டுக்கு மேட்லலாம் ஏறும், மலையிலலாம் ஏறும். நிறைய மலைப்பகுதிகளில் எஸ்ப்ரெஸோ யூஸ் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. நாட் ஒன்லி எஸ்ப்ரெஸோ, ஆல்டோவும் தான், 2 வெஹிக்கிளுமே நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஹைலி கன்வீனியன்ட். ஒரு சின்ன இடுக்கிலலாம் கொண்டு போய் இதை நிப்பாட்டிக்கலாம். ஸோ அது இந்த வண்டிக்கு தேவையான பவர் அதுக்கு இருக்குங்க. இந்த சூரரை போட்டுல சொல்லுவாங்க இல்லையா, குருவி வந்து
எவ்வளவு கொஞ்சமாக சாப்பிடுனா அது கொஞ்சமாக தான் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசைனுக்கே ஏற்ற ஒரு நல்ல பவர்ஃபுல் வெஹிக்கிள் தான் இது. ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் இது, என்ன கோயில்னு தெரியல, கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ தூரமாக தெரிகிற மலை வந்து குமிட்டிபதி மலை, பதிமலை முருகன் கோயில். நம்ம போயிருக்கோம், நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். க்ளோஸ் பண்ணி விட்றேன். 40 வச்ச மாதிரியே வச்சு விடுங்க, கவர் பண்ணி வைங்க. நண்பர் ஒருத்தர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தார், இந்த இடத்துல நம்ம எஸ்ப்ரெஸோடைய அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கன்சோலோடைய ஒயிட் கலரில் அந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி வருது கேமராவில், டேஷ் கேமில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வருது. அப்படிங்கிறதுனால ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருக்கோம். பார்ப்போம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது சன்னியும் இல்லை, சன்னி டைமும் இல்லை, சன்ரைஸ் கிடையாது, அதனாலேயும் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது நம்புகிறேன். பார்க்கலாம். என்ன ஒரு அழகாக இருக்குது, என்ன ஒரு அழகாக. பஸ்ஸெல்லாம் வருதா இந்த ரூட்டில்? பஸ் எங்கே போகுது? டவுன் ஹால் போகுது. ரைட், வெரி குட். டாடாடாடாடாடா, வேறு லெவல் போங்க, வேறு லெவல். சஞ்சய், வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? காரை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமா? எல்லாம் சொல்லிட்டோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? சஸ்பென்ஷன், இந்த வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க, சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு டால் பாய் டிசைனு. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த டியூனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சாஃப்ட்வேர் சைடில் இருந்தால் கூட உங்களுக்கு திரும்பும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டாக திருப்ப முடியாதுங்க. ஸோ அதனால் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் புதுசாக யாராவது எஸ்ப்ரெஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா, மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஐ வில் 100% ஓட் ஃபார் ஆட்டோமேட்டிக் ஒன்லி. வாங்கின புதுசில் கூட நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்திருப்பேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு மலிப்பிட்டு இருந்தேன். நான் கமெண்ட்லேயே கூட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல முடியும், ஆட்டோமேட்டிக் இஸ் தி பெஸ்ட். அது ஹைவேல போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை சிட்டி ட்ரைவாக இருந்தாலும் சரி, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நான் ரொம்ப துரோகம் பண்ணுறேன் யாருக்கு? எக்ஸ்டர் எடுக்கவே இல்லைங்க. பக்கத்தில் ஒரு தடவை போனேன், அவ்வளோதான். அது ஒரு 7000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினேன் நான். அது அப்படியே நின்று போச்சு. ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு ஒரு ப்ரொப்போசலில் இருக்குது. இந்த வண்டி நம்மளை அதை எடுக்கவே விட மாட்டேங்குதுங்க. என்னத்துக்கு இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் இத்தனை போட்டு வச்சுருக்காங்க? திரும்புகிற இடம்பெல்லாம் இருக்குது. சஸ்பென்ஷன் என்னத்துக்கு ஆகுறது? ஏறிடுமா? இந்த மாதிரி ஒரு சடன் பிக்கப் வேணும்னாலும் அது சீம்லெஸ்ஸாக கொடுக்குது. டாடாடாடாடா, இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவாக இருக்கிறது. சஞ்சய், எப்படி இருக்குது இடம்? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக வேணும் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour ட்ராவல் வீட்டிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். ரியலி வி ஆர் பிளெஸ்ட் இன் தட் வே. கோயம்புத்தூர் மக்களே பர்டிகுலர்லி, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருக்கோம். வெளியெல்லாம் போய் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் நிறைய இடம் தெரியாது. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடமே நமக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். கோயம்புத்தூர் வந்து ஒரு 100 kilometers ரேடியஸில் இருந்ததுன்னா நம்ம வந்து வீடியோ எடுப்போம். நான் நேராக பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். நம்ம வியூவர்ஸு அவங்க நம்ம சேனல் வந்து பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணட்டும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துடுறேன்னா என்னென்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் சொல்கிறதில்ல, கடைசியாக தான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு நிறைய பேர். அதெல்லாம் ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறோம். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள், சரிங்களா? எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I think we have approached வேலந்தாவளம்.
கேபின் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கண்டெய்ன்டாக இருக்கா அப்படின்னா எஸ், ஃபார் த ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான். இன்ஜின் நாய்ஸி தான் கண்டிப்பாக. அது 3 சிலிண்டர் அப்படிங்கும்போது டார்க் லெவல்லலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அது சத்தம் வரதான் செய்யும். பட் வண்டி போக போக உங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல. அதே மாதிரி ரொம்ப ரஃப் ஹேண்டிலிங் இல்லாமல் ஒரு ஸ்மூத் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு சத்தம் கேட்காது. நான் இந்த வண்டி வாங்கிட்டேங்கிறதுக்காகலாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. எனக்கு நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது ஒரு 8வது கார் நினைக்கிறேன், 7 8ஆன்னு தெரியல. ஸோ அதனால் நிறைய கார்ஸை ஓட்டியிருக்கேன் நான். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு 15 வருஷமாக வந்து டிரைவர் மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்கேன் நான். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து இதை சொல்கிறோம். கரெக்டாக பாலத்துறையிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் இங்கே வந்துட்டோம். வழுக்கல், இந்த ஏரியா பேர் வழுக்கல். இதுதான் பார்டர் ஆக்சுவலாக. இந்த வழுக்கல்ல இருந்து இந்த தூரமாக தெரியுது பாருங்க, ஒரு வண்டி ஏதோ ஒரு வெள்ளை கலரில் நிற்கிது, டெம்போ ட்ராவலர் மாதிரி நிற்கிது. அதுதான் ஜங்ஷன் பாயிண்ட்டு. அதிலேருந்து லெஃப்ட் சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா வேலந்தாவளம் போயிடலாம். ரைட் சைடில் போகிறதா இருந்தால் நீங்கள் எல்என்டி பைபாஸ்க்கு போகலாம். ஸோ நமக்கு பாலக்காடு லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா 31 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு ரைட் சைடில் போகிறதா இருந்தால் 27 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சோதனை சாவடி. இந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபுல்லாக பூச்சா உள்ள, சின்ன பூச்சா பெரிய பூச்சியா? ஓ, கிராஸ் ஆப்பர் மாதிரி இத்தினோண்டா இருக்கா? அது வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு, நீங்கள் கதவை திறந்த கேப்பில் உள்ளே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நிப்பாட்டிடலாம், திறந்து விட்டுறியா? இந்த ஏரியாவில் பாருங்கள், 2 சைடும் தென்னந்தோப்பு, அந்த சைடு வந்து பாக்கு மரம், வேறு லெவல். எத்தனையோ தடவை வந்தாச்சு, பட் ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் அதோடைய அழகு நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ண வைக்குது. அப்புறம் கார் வந்து இந்த கலரில் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே வெள்ளை கலருக்கு தான் போவோம், வேறு கலரை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அது வெள்ளை கலரை போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரை பொறுத்த வரைக்கும் ஹைவேல வந்து நைட் டிரைவ் பண்ணும்போது அதோடைய விசிபிலிட்டி வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க. இப்போ ஒயிட் கலரில் கார் இருந்தது அப்படின்னா நைட்டில் உங்கள் வண்டி வந்து ரோட்டில் போகும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நல்லா தெரியும் மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒயிட் கலர் காருக்கு போகிறது மெயினாக. பட் நம்ம மக்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை என்னமோ அது ஒயிட் வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு ஒயிட் பெருசாக பிடிக்கல போட்டிருக்கு இந்த காரில், எஸ்ப்ரெஸோவில். ரெட் கலர் தான், பர்டிகுலர்லி ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் ரெட் கலரில் பிடிச்சிருந்தது, ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரீசன் இல்லை. ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் காரோடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சின்ன காரு அப்படிங்கிற இது நம்மளால் சொல்ல முடியாது, ரோட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதனால் நம்ம வந்து ரெட் கலர் எடுத்துட்டோம். ரெக்ரெட் பண்ணலைங்க, இது நீங்கள் வரைக்கும் வந்து அது வி ஆர் ஹாப்பி ஒன்லி அபவுட் த கலர். நீங்கள் எஸ்ப்ரெஸோ வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா என்ன கலர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள் பார்டர் ஃபுல்லாக. ஐயா இருங்கய்யா, ஃபுல்லாக லாட்டரி கடை தான் பாருங்கள். இப்போ மேட்டில் தான் ஏறிட்டுருக்கோம், எந்த ஒரு லாகிங் கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பியூர் பிளிஸ் ஆஃப் டிரைவிங் தான். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிடலாம். நம்ம வந்து உள்ள கேபினை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நம்ம DJI Osmo Action 6 கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட மைக் வந்து நம்ம பேர் பண்ணி வச்சுருக்கோம், வயர்லெஸ் மைக்கு DJI மைக் மினி 2 அது வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம்.
வெளியே வந்து பார்த்திங்கன்னா டேஷ் கேம், நம்மளுடைய டிடி பாய் டேஷ் கேமில் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது 2 தான் சின்க்ரனைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அதோடைய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வந்து ஆனைக்கட்டி பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் காலையில். அண்ணா இருங்கண்ணா. ஓகே நண்பர்களே, நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஊர் லோக்கல் கைட் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார் மற்றும் சஞ்சய். பாய். ரைட்.